SP001 இருக்கும். அப்படிதானே? இது வந்து இந்த மெத்தட் தான். ஒவ்வொன்றும் வேற வேற வித்தியாசமா இருக்கும். வரைக்கிறது குறைக்கவே கூடாது. வரல சொல்லலன்னு பார்க்க வேண்டாம். இது எங்கே வருது? எதாவது தப்பு அப்படி ஒரு இதே இல்லையே இல்லை. அதான் கேட்டேன். கம்ப்யூட்டர் இருக்கு எப்படி வருது? இங்கே தான் இங்கே இருந்தா இது டவுன் ஆக அப்பா வருது இல்லையா? டவுன் ஆக புரியாது பாசிட்டிவ் போகுது. இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் என்ன இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடும். அதில் கொஞ்சம் கூடுதல் வளைக்கணும். நீ பார்க்க 90 டிகிரி இப்படி போகிறத பகுதி வளைக்கலாம். அதுக்கு கணக்கு பண்ணணும். எந்த பகுதி போகுது, அடுத்து எங்கே போகுது, இந்த ஆப்செட். அதாவது இது ஒரு 45 டிகிரி, இது ஒரு 45. அதை முதல்ல வளைச்சி விட்டு அடுத்து பிளான் பண்ண காமிச்சார். இப்போ 45 டிகிரி ரோலிங் இருக்கா, இல்லாட்டி ஒரு டிகிரி கஷ்டமா இருந்தா இங்க எங்கே எழுதுவா, இங்க எழுதுவா. சரிதானே? சவுத்து திரும்ப அப்பா சவுத்துக்கு போயிட்டு இது ரெண்டு வந்து 45 டிகிரி என்ன செய்யுது, இது எங்க போகுது, இங்க வெஸ்ட் பக்கம் எடு. வெஸ்ட் பக்கம் எடுக்க இந்த இது பிடிச்சாச்சுங்க. இது எடுக்கிற வெஸ்ட் வந்தாச்சு, வளைச்சிட்டு நேரம் எழுதியா 45 பிடிச்சாச்சு. அந்த ரோடிங்கில் தான் இருக்கும். அடுத்து நேரம் இதை எழுதிதான் இதை பண்ணுறாங்க. இப்போ இது வந்தோடனே எழுதிதாச்சு, இங்கே ஒரு 45 போட்டாச்சு, அடுத்து இந்த 45 நின்று. இதான் அந்த புரிஞ்சா? அதாவது மேலே இருக்க 45 நிமித்து வளைச்சிக்கணும். 45 டிகிரிக்கு 90க்கு வளை, 90க்கு ஃபுல்லாக வளை, ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு வளை. அப்படி இதை வளர்த்திக்கிறது நான் சொல்லியிருக்க இந்த வெஸ்ட்டுன்னு போட்டிங்க. இந்த இது சொல்லி வந்து புரியுது இல்லையா? அடுத்து நேரே வந்தா எங்க வருது, வெஸ்ட்டுக்கு வருது. இது பாரு ரோலிங் பாருங்க. நீ ரெண்டு தனித்தனி சொல்ல எல்லாரும் உட்கார வச்சு சொல்ல காக்க பிளான்ட்டேன். இப்போ நீங்க பேச வந்ததுன்னு சொல்லிடலாம். அதாவது இது எங்கேருந்து வருது, ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்பாகி திரும்ப வெஸ்ட்டுக்கு போய் அப்பாகி திரும்ப சவுத்துக்கு வருது. லைன் சவுத்துக்கு வந்த பிறகு வெஸ்ட்டுக்கு போகல, நான் வெஸ்ட்டுக்கு தான் போகணும் தான். இது இந்த ரூட்டுக்கு போயிருந்தோம்னா இங்க ரோலிங் கிடையாது, அதுக்கு இடையில கூட போகுது. அப்ப என்ன செய்யலாம், ஒரு ரோலிங் இப்படி டேன் பண்ணலாம். இது 45 டிகிரி. அதுக்கு 45 டிகிரியில ரோல் பண்ணுது. அந்த எல்போவை தான் ரோல் பண்ணுது. இது 45 டிகிரி பிச்சிங்ஸ் இல்லை. இதை செக் பண்ணு, கரெக்ட் தானே பார்க்கறது. ஐட்டம் நம்பர் எத்தனை, அப்ப 90 ஃபிட்டப் கொடுக்கும்போது 45 ரோல் பண்ணும். 90 டிகிரி எல்போ எப்பவுமே என்ன செய்யும், ஒரு எல்போ இங்க ஒரு எல்போ இன்னொரு டைரக்ஷன் போறதா 90 டிகிரி எல்போ. இப்போ இந்த 90 டிகிரி வந்து வெஸ்ட்டுக்கு டைரக்டா ஸ்ட்ரைட்டா போகாம லேசா என்ன இருக்காங்க. அப்ப இந்த இது 45 டிகிரி ஆங்கிள். அதுக்கு தான் இங்க எல்லாம் லெவல் பண்ணி வச்சாதான் இது கரெக்டா கிடைக்கும். திருப்பி இதே 45ல போயிட்டு இருந்தாச்சுன்னா லைன் வேற ரூட்டுக்கு போகும். ஒரு இடம் வந்தவொடனே அதாவது எவ்வளவு இது கொடுத்துருக்காரு, எவ்வளவு இங்க இதுதானே, இது இல்ல இவ்வளவு வளர்ச்சி வாங்கிது. இதுல எவ்வளவு கொடுத்துருக்கு, இந்த மாதிரி இதுல 325 எம்எத்துல இது எழுதிது. நேரே போக வேண்டியது 325 எம்எம் அப்பா. சரியா? அடுத்து திரும்ப என்ன செய்யணும், இதை வெட்டிக்கலா. அதுதான் இந்த இதுல ஒரு பார்ப்போம். இது ஒரு 45 ரோலிங்கும் இது 45 போடும்போது 90 மேல பார்ப்போம். சரியா? 90. அதுக்கு பிறகு இந்த லைன் போறது வந்து நாசில் இருக்கிறது இன்னொரு 45ல இருக்கு. அதனால ஒண்ணு தெரியுதா, இந்த ரேஞ்சில புரிஞ்சா புல் வளையாது. ஏன்னா இது 45 என்ன பாரு, செக் பண்ணு. ஐட்டம் நம்பர் 1 ஒன்னு 1/4 இது 45. அதாவது புரிஞ்சாருங்க. இந்த லைன் வந்து இப்ப ஸ்ட்ரைட்டா, அதாவது ஒரு டைரக்ஷன்ல நேரா கீழே இறங்கல, 45 டிகிரில தான் இது போகுது. அதனால என்ன செய்யலாம், ஒரு 45 டிகிரி இங்க போட்டுக்கலாம். இதுக்கும் பெண்ட் ஆகி போனா இந்த மாதிரி வரணும். அது இன்னொரு டைரக்ஷன் போனா இந்த மாதிரி வரணும். அது வரல, அங்க பார்க்கறதுக்கு வளைக்கிறத பாரு. புரியுதா? அங்க வந்து இது வந்து வெர்டிகலி போகணும் 45 டிகிரி. அப்போ அதுக்கு வந்து என்ன செய்யலாம், இங்க ஒரு 45 டிகிரி போட்டு நேர லைன் போட்டு. இதுதான் இந்த டிராயிங் இருக்கு. அப்போ உனக்கு ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போகுது, அப்பாகுது, திரும்ப ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு போகுது, அப்பாகுது, சவுத்துக்கு போயிட்டு 90 45 டிகிரி ரோலிங். 90 45 ரோலிங் ஆகுது. இது 45 போடக்கூடாது. அந்த எல்போவை, அதாவது எல்போனா ஒரு டேன் பண்ணுதான் கொஞ்சம், அந்த மாதிரி டேன் பண்ணிட்டு திரும்ப 45 டிகிரி தென் 45 ஸ்ட்ரைட்டா. சரியா? இது இந்த ரோலிங்குக்கான டிராயிங் டெம்ப்ளேட் வரைக்க வைக்கும். எப்பவுமே இந்த ரெண்டு இதை பார்த்துக்கலாம், இந்த டைரக்ஷன் பார்த்துக்கலாம். இதுல அது பண்ணி தான் கொடுத்துருக்கா.
இது இப்போ ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கு வெர்டிகல். ஓகே, நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு வெர்டிகல் ரோலிங் அப்படின்னா இது எத்தனை 722 எவ்வளோ இருக்கு